எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ இந்த ராகு கேது பயிற்சி கன்னி ராசியினருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்போமா? இது வரைக்கும் உங்களுடைய ராசியிலே நின்றுக்கிட்டு இருந்த கேது பகவான் இப்போ சிம்ம ராசிக்கு மாறுறார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்துல இருந்த ராகு பகவான் இப்போ கும்பத்துக்குள்ள மாறுறார். இந்த 1.5 வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் பார்ப்போம். இதுவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்தில் இருந்த ராகு பகவான் 6ஆம் இடமான கும்பத்திற்குள்ள வர்றது உங்களுக்கு ஒரு நன்மை அப்படின்னே நம்ம சொல்லலாம். கடன், வம்பு, வழக்கு, நோய், எதிரிகள், இந்த தொல்லையெல்லாம் இருந்ததுன்னா அதையெல்லாம் உங்களை விட்டு விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பார்ட்னர்களோட பிரச்சனை, நண்பர்களுடன் பிரச்சனை, இந்த மாதிரி இருந்த நிலை மாறும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருப்பர். பிரிந்தவர் சேர்வர். அதாவது சில நேரம் பிரிந்து போயிருக்காங்க, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுனால 2 பேர் பிரிந்து இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒன்று சேருவர். அல்லது வெளியூர்ல ஆளுக்கு ஒரு திக்கில் இருந்தவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய காலகட்டமாக இது அமையும். தொழில் நிமித்தம் வேறு வேறு ஊர்ல இருந்தவங்க கூட ஒரே இடத்துல பணி செய்யக்கூடிய வாய்ப்பும் இனிமேல் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. குடும்பத்தில் வளம் பெருகும். தாய் வழி உறவுகளுக்கு மேன்மை உண்டு. தாய் மற்றும் தாய் வழி உறவுகளாலும் மேன்மை உண்டு. சொந்த வீடு கட்டுவது, காலி நிலம் வாங்குவது, புது புது விலை உயர்ந்த வண்டி வாகனம் வாங்குவது போன்ற யோகம் உங்களுக்கு உண்டு. விவசாயம், பயிர் தொழில் சிறக்கும். விளைபொருட்கள், பருப்பு வகைகள் இவற்றின் மூலம் வரக்கூடிய வருமானம் பெறுபவர்களுக்கு மிகச்சிறந்த காலம் என்றே இதை சொல்லலாம். பிள்ளைகளுக்கு இது அனுகூலமான காலம். அதே போல பிள்ளைகளால் உங்களுக்கும் அனுகூலம், மகிழ்ச்சி தாராளமாக உண்டு. பிள்ளைகள் சாதனை செய்வது உங்களுக்கு பெருமை தரும். ஏதாவது ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல நல்ல மார்க்ஸ் வாங்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம். ஏதாவது ஒரு இதில் இருந்து அவங்க ஒரு பெரிய சாதனையாளராக இருப்பது என் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய கெத்தை உங்களுக்கு கொடுக்கும். பூர்வீக சொத்து பிரம்மாண்டமாக கைவந்து சேரும். பூர்வீக சொத்து இவ்வளவு நாள் கைவராம இருந்தது கூட இப்ப உங்களுக்கு கைவந்து சேர்ந்துரும். குல தெய்வத்திற்கு அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு நீங்கள் செய்ய நினைத்ததை அல்லது காணிக்கை எதுவும் கொடுக்கணும்னு நினைச்சிருந்ததை கொடுக்க முடியாம இருந்ததுன்னா கூட இப்ப செலுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது நீங்க பில்டிங் கட்டி கொடுக்கலாம், அல்லது அலங்காரத்துக்கு உண்டானது ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். வெள்ளி கவசம் இந்த மாதிரிலாம் செய்யறாங்க பார்த்தீங்களா, இல்லை தங்க கவசம் கூட நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக பயணம், நினைச்ச கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மை இருக்கும். விநாயகரை வணங்குவது, விநாயகர் கோயில் கட்டுவது, துர்க்கை அம்மனை பிரதிஷ்டை செய்வது, கும்பாபிஷேகத்தை முன்னின்று செய்வது, கோவில்களை புனரமைப்பது போன்ற ஆன்மீக காரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நல்லவர் என்ற பெயர், மதிப்பு, மரியாதை, உயர் பதவி போன்றவை உங்களுக்கு கிட்டும். சமூகத்தில் பிரபலமானவர் என்று கூறும் அளவிற்கு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள். பேச்சில் எச்சரிக்கை தேவை. யாருக்காகவும் பொறுப்பேற்று வாக்கு கொடுப்பது, ஜாமீன் கையெழுத்து போடுவது கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனம் மற்றும் பொறுமை மிக மிக தேவை. கால்வலி, பாதத்தில் மதமதப்பு, மார்பில் சளி தொந்தரவு, வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டால் ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறையா இருந்துக்கோங்க. டாக்டரை போய் பாருங்க. ஒரு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. வயிற்றுக்கு ஒத்துக்காததை சாப்பிடாதீங்க, பழையதை சாப்பிடாதீங்க, கொஞ்சம் டைஜஷனுக்கு கஷ்டமா இருக்கிறத சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் அல்லது மனைவி உடல்நலனில் அக்கறை தேவை. பிள்ளைகளால் புகழ் பெறும் நேரம் இது. பிள்ளைகள் உங்களுக்கு தேவையானவற்றை தந்து உங்களை மகிழ்விப்பர். விவசாயம் செய்பவருக்கு ஏற்றமான காலம்.
மேலும் மேலும் நிலபுலன் வாங்கும் வாய்ப்பு அமையும். வண்டி வாகனம் தொழில் செய்பவர்களுக்கு அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில், இந்த தொழில் செய்பவர்களும் உயர்வு பெறுவர். அதாவது என்ன சொல்ல, 2 வீலர் 4 வீலர் ஆட்டோ வாட் எவர் இட் இஸ், இது சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் ஒரு ஏற்றமான காலம். அதே போல அது சம்பந்தமான ஸ்பேர் பார்ட்ஸ் தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றமான காலம். அப்புறம் இவ்வளோ நாள் வரைக்கும் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி இருந்தது போய் அப்புறம் கேஸ் வண்டி வந்துச்சு. இனிமேல் எலக்ட்ரிக்கல் இந்த வண்டிகளும் சந்தையில் ஒரு உயர்ந்த நிலையை பெறும். அந்த தொழில் செய்பவர்களுக்கும் ரொம்ப உயர்வான நேரம் இது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரியல் எஸ்டேட் தொழில், அப்புறம் இடம் வாங்கி விற்கிறது, பழைய பில்டிங் வாங்கி புதுப்பித்து விற்கிறது, பழைய வண்டி வாகனத்தை வாங்கி அதை புதுப்பிச்சு புதுசாக விற்கிறது, போலீஸ், இராணுவம், அரசு துறை, ஐடி துறை, அப்புறம் ஃபர்டிலிட்டி, அப்புறம் கைனகாலஜி, இன்ஃபர்டிலிட்டி, கடல் வாணிகம், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், கட்டுமான பணி, மரைன் என்ஜினியர், ஏர்ஃபோர்ஸ், ஃபயர் என்ஜின், அணு ஆயுத உற்பத்தி, அப்புறம் ஏரோனட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, கடலில் விளையக்கூடிய பொருட்கள், மருத்துவத்துறை, ஆயுர்வேதம், சித்தா, யுனோனி, அப்புறம் அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், இந்த இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், இது மாதிரி கொஞ்சம் மருத்துவத்துறை, மலர் மருத்துவம், இந்த மாதிரிலாம் நிறைய இப்போ வந்துருச்சு. இந்த மாதிரி மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் மிகச்சிறந்த ஏற்றமான காலமாகவே இது இருக்கும். ஆன்மீக தொடர்பு உடையவர்கள், அப்புறம் ஆன்மீக தொடர்பான பேச்சுக்கள் பேசக்கூடியவர்கள், அப்புறம் பிரசங்கம் பண்றவங்க, இது எந்த ரிலீஜியனாக இருந்தாலும் மத போதகர்கள், போதிப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு ஏற்றமான காலமாகவே இது இருக்கும். உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதாக இருந்ததுன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அன்னையை வணங்குங்க. அதே போல மணக்குள விநாயகரையும் வணங்குங்க. சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாதன், பட்டீஸ்வரம் துர்க்கை உங்கள் குலதெய்வம் மற்றும் உங்களுடைய பித்ருக்கள், இவர்களையும் கொஞ்ச நேரமாவது வணங்குங்க. அவங்கள நினைச்சு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்க. உங்களுடைய உடல் மனம் அமைதி பெறும், வளம் பல சேரும்.